திரு அக்னீஸ்வரன், இன்னைக்கு நடந்த நிகழ்வுகளை எப்படி பார்க்குறீங்க? யார் மரபுகளை கடைப்பிடிச்சா யார் மீறினான்னு நினைக்கிறீங்க? மரபு அப்படிங்கிறது தமிழக சட்டமன்றம் அப்படிங்கிறது ஒரு முறையான அழைப்பு கொடுத்து அதற்குரிய எல்லா விதமான, அதாவது காவல்துறையினுடைய அவர்களை வரவேற்பதாக இருக்கட்டும், அது மாதிரி எல்லா விஷயங்களும் முறையாக நடந்திருக்கிறது. ஆனால் நீங்கள் சட்டமன்றத்துக்குள்ளே போன உடனே அது மரபுகள் மீறப்படுகிறது அப்படின்னு சொன்னால், மரபுகள் என்பது வார்த்தைகள் அல்ல, அது செயல்களில் தான் தெரிய வேண்டும். நான் தமிழ்நாட்டினுடைய மாண்புமிகு முதலமைச்சரும் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் தமிழ்நாட்டினுடைய திமுகவின் தலைவரும் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களும் இந்த இரண்டு பேர்ட்டையும் நான் பணிவோடு கேட்டுக்கொள்வது, நான் ஆளுநர் என்கிற பதவியை பற்றி நான் எதுவும் சொல்லலை. ஆனால் ஆளுநராக இருக்கக்கூடிய அந்த மனிதரை நீங்கள் உடனடியாக நீங்கள் இங்கிருந்து வேற்று மாநிலத்திற்கு அனுப்பிச்சு வைக்கிறதுக்கு என்ன வேலையோ அந்த வேலையை முதல்ல செய்யணுன்ற நான் பணிவோடு கேட்டுக்கிறேன். பிகாஸ் ஹி இஸ் அ மேன் ஆஃப் கான்ட்ரவர்சி. ஒவ்வொரு ஆண்டும் ஒரு சட்டமன்றத்தினுடைய துவக்க விழாவில் பேசணும். ஒரு மரபுனா என்ன சார்? முதல்ல உள்ள நுழைஞ்ச உடனே தமிழ் தாய் வாழ்த்து, அதற்கு பிறகு சபாநாயகர் சொல்லுவாங்க ஆளுநருடைய உரை ஆரம்பிக்கப்படுகிறதுன்னு. ஆளுநர் தனது உரையை ஆங்கிலத்தில் வாசிப்பார். அடுத்து முடிஞ்ச உடனே சபாநாயகர் அவர்கள் மாண்புமிகு அப்பாவையாக என்ன பண்ணுவாங்க, அதை தமிழில் வாசிப்பார்கள் நடந்தது. அப்புறம் சொல்லிட்டு அப்புறம் தான் தேசிய கீதம், அதுக்கு பிறகு தான் இது பண்ணுவாங்க. அப்போ ஈவன் இந்த இரங்கல் தீர்மானம் கூட அடுத்த நாள் தான் நடக்கும். அப்படி இருக்கிற போது இங்க எடுத்த உடனே தமிழ் தாய் வாழ்த்து, அது முடிச்ச உடனே 3 நிமிடங்களில் ஐயா அவர்கள், நித்யானந்தம் அவர்கள் நான் சொல்லுவதெல்லாம் தவறு என்றே பேசுவார். இல்ல, எனக்கு ஆச்சரியமா இருக்கு அக்னீஸ்வரன் இப்படி பேசுறது. இல்ல, நீங்க மிக தீவிரமா ஆதரிக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கு ஆளுநர் இதை புறக்கணிக்கும் வகையில் திமுக அரசு திட்டமிட்டு செய்துள்ளனர், ஆளுநர் மீறி இருக்கிறார் என்றும் சொல்லியிருக்கிறார். பாருங்க, இது ஆளுநர் ஓகேங்க. நான் என்ன, அவரும் முன்னாள் முதலமைச்சர் தெரியுங்க. நான் என்ன சொல்ல வரேன், ஆளுநர் புறக்கணிக்கல, அவர் புறக்கணித்து செல்லும் வகையில் திட்டமிட்டு இந்த அரசு செயல்பட்டு உள்ளனர் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காருல்ல. அது சொன்ன வார்த்தை தானே. அந்த வார்த்தையில திட்டமிட்டு அவர் புறக்கணித்து செல்லும் வகையில் திமுக அரசு செயல்பட்டு இருக்கிறது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லி இருக்கிறாரு. அதை எப்படி பாக்குறீங்க? அதாவது அது அரசியல் பார்வை, அதை நான் விட்டுருவோம். எனக்கு ஆச்சரியமா இருக்குன்னு. ஆனால் இங்க காங்கிரசும் அதற்கு முன்னாடி இங்க யார் அந்த சார் என்ற பேட்ச் இது பண்ணி ஒரு பதாதைகளை ஏந்தி ஒட்டுமொத்த அதிமுக உறுப்பினர்களும் அந்த அவைக்குள்ள எப்படி இது பண்ணாங்க அப்படின்னு தெரியும். ஆனால் காங்கிரசும் அதே மாதிரிதான் கருப்பு இது பண்ணி போனாங்க. அது சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய அதிகாரத்தை அவர்கள் நடைமுறைப்படுத்துறாங்க சார். ஒரு மாநில ஆளுங்கட்சி எந்த இடத்தில் செய்ய தவறியதோ அதே சார். இன்னொன்னு சொல்லவா, வேந்தராக இருக்கக்கூடிய ஆளுநருக்கும் சேர்த்துத்தான் அது. அப்ப யாரு இணைவேந்தர், துணைவேந்தர், வேந்தர், அப்புறம் தான் உயர்கல்வித்துறை அமைச்சர். ஆகவே ஆளுநருக்கும் சேர்த்துத்தான் அதிமுகவும் காங்கிரசும் இன்றைக்கு அந்த போராட இது பண்ணிருக்காங்க. அந்த யார் அந்த சார் பேட்ச் குத்துறது எல்லாம் இல்லைங்க. காங்கிரஸ் குத்துன கருப்பு பேட்ச் எதுக்குன்னா ஆளுநர் தான் காரணம்னு சொல்லி கருப்பு பேட்சை குத்துனாங்க. அதிமுக இந்த அரசு தான் காரணம்னு கருப்பு பேட்சை குத்துனாங்க. அது ரெண்டுக்கு வேறுபாடு இருக்குது. ஆனா அரசும் ஆளுநரும் ஒரே இடத்துல தான் இருக்கிறீங்க. அதனாலதான் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்திருக்குது அப்படின்னு அதிமுக அப்படி சொல்லுதா? அப்படிலாம் வேறுபடுத்தலாம் பார்க்க முடியாது. இல்ல, உங்க இன்டர்பிரேஷன் அது சார். இந்த விவகாரத்துல இதுவரைக்கும் அதிமுக ஆளுநரை ஏதாவது சொல்லியிருக்கா? இதுவரைக்கும் ஆளுநர் ஏதாவது சொல்லியிருக்கிறாரா? அது எப்படி சார் எதிர்கேள்வி கேட்க கூடாது வைக்கிறீர்கள் என்றால் அதற்கு நான் எதுக்கு உங்ககிட்ட கேள்வி கேட்கிறேன், நீங்க பதில் சொல்ல அவசியம் இல்ல. அதுக்கு தான் நான் தெளிவா இதுவரைக்கும் பேசாம இருக்கிறார். ஆமா, என்னுடைய துறைக்கு கீழே தான் நாங்கள் சூரப்பாவை கர்நாடகாவிலிருந்து இல்லங்க. நான் தெளிவா கேட்கிறேன் அக்னீஸ்வரன், ஒண்ணு இல்ல. நீங்க ஆளுநருடைய செயல்பாட்டை மரபு மீறி இருக்கிறார், இப்படி எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு நீங்க கண்டிக்கிறீங்க. ஓகே, தீவிர அதிமுக ஆதரவாளரா, எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளரா விவாதங்களை களமாடக்கூடிய நீங்க இப்படி இருக்கும்போது அதிமுக உங்களவுக்கு தீவிரத்தன்மையை வெளிப்படுத்தி இருக்கா இல்ல வெளிப்படுத்தலையேங்கிறத நான் கேட்கிறேன். அவ்வளவுதான், சிம்பிள். இன்னைக்கு அவையை மீறியது யார்? யார்? ஆளுநர். அவ்வளவுதான்.
அது மாற்றமே இல்ல. அப்படி எடப்பாடி பழனிசாமி சொல்லி இருக்கிறாரான்னு கேக்குறேன். சார் அந்த மரபை அவருக்கு மீறி இருக்கிறான்னு உலகமே தெரியுது சார். அவர் சொல்லி இருக்காரான்னு கேக்குறாங்க சார். அவங்க அந்த அவைக்குள்ள இருந்து நாங்க எங்களுக்கு இந்த விடை தெரியும் வரை நாங்கள் பங்கேற்க மாட்டோம் என்பதுல தெளிவாயிட்டாங்க சார். சரி. ஆனா இங்க நடந்தது சார், நான் கேக்குறேன், இந்திய அரசியலமைப்பு சட்டம் 163 படி மாநில அமைச்சரவை கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் ஆஃப் த ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன முடிவு எடுத்து எதை எழுதி கொடுக்கிறதோ அதைத்தான் வாசிக்க வேண்டும் என்பதுதான் அரசியலமைப்பு சட்டம் இல்லையா? ஆனா இங்க அந்த ஆளுநருடைய பொறுப்பையும் தெரிந்து அரசியலமைப்பு சட்டத்தையும் மதிக்காமல் ஒரு 3 நிமிஷத்துல நீங்க போயிட்டீங்களே. நான் கேக்குறேன், நீங்க அதிமுக கேட்டுச்சாங்கறதாங்க நான் அப்ப இருந்து கேக்குறேன் சார். நான் என்ன சொல்றேன், யார் அந்த சார்னு கேளுங்க. இன்னைக்கு அண்ணா பல்கலைக்கழக வளாகத்துல போராட்டம் பண்ணி இருக்கிறாங்க மாணவர் அணின்னு நினைக்கிறேன். ஓகே, மகிழ்ச்சி. நீங்க எதிர்க்கட்சியா நீங்க அதை வலியுறுத்தி பேசுங்க. ஓகே. ஆனா அதையெல்லாம் கடந்து ஆளுநருடைய செயல்பாட்டை குறித்து ஏதாவது அதிமுக தரப்புல இருந்து அழுத்தம் திருத்தமான ஒரு கருத்து வந்திருக்கான்னு நான் கேட்கிறேன். அதை எதையும் ரொம்ப இது பண்ணிக்கிற வேண்டாம், குழப்பி விட்டுற வேண்டாம். இன்னைக்கு நடந்தது ஆளுநர் பண்ணது விதிமீறல், மரபு மீறல். அது அக்னீஸ்வரன் சொல்றாரு, அதிமுக சொல்லுதான்னு கேக்குறாங்க. அவ்வளவுதாங்க. அதுதான் அது இன்னைக்கு நடந்தது. யார் அந்த சாருன்னா மாநில அரசு பேசாமல் இருக்கிறதே, அதற்கு பதில் சொல்லுங்க என்று கேக்குறாங்க. அது கேளுங்க, ஒண்ணு தவறெல்லாம் நான் சொல்லல. ஆளுநருக்கு என்ன ரியாக்ஷன் கொடுத்தீங்கன்னு நான் கேக்குறேன். ஆளுநர் அவர் விதிமீறல் நடந்துருச்சு. யார் சொன்னா? இருந்ததே 3 நிமிஷம் தான். இல்லங்க, நான் என்ன சொல்லணும், யார் அந்த சார்னு நீங்க வலியுறுத்துறத தெளிவா சொல்லுவீங்க, அதையும் நாங்க புரிஞ்சுக்கணும். யார் அந்த சார்னு வலியுறுத்தாம ஆளுநரை நாங்க கண்டிக்கிறோம், இதான் எங்க நிலைப்பாடு அப்படிங்கறதையும் நாங்களே பார்த்து புரிஞ்சுக்கணுமா? நீங்க பார்த்து புரிஞ்சுக்கிற வேண்டாம். வேற என்ன? நீங்க போன முறை வந்தப்போ அவை எப்படி நடந்துச்சு, இந்த முறை எப்படி நடந்துச்சு, இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாருங்களேன், எனக்கு அது வேதனை என்னன்னா, இல்ல சொல்லுங்க. இல்ல சார், நான் சொல்லி முடிச்சிடறேன். சொல்லுங்க. அதிமுக செய்தி தொடர்பு வந்தா நீங்க கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லித்தான் ஆகணும். சொல்லுங்க. ஆனால் நான் இப்ப கேட்பது, இந்தியாவில் 3 சட்டத்தை மாத்தினீங்க. ஆனால் ஆளுநர் அவர்களுடைய அறிக்கையில என்ன சொல்லிருக்கிறாங்கன்னா, இன்னைக்கு எல்லா செய்தி தள்ளி வந்திருக்கிறது பாரதிய அரசியல் சாசனம்னு போட்டிருக்கிறாரு. அரசியலமைப்பு சட்டத்தை மாத்திட்டாங்களா என்ன? கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் பாரத் அப்படின்றாரு. அதைத்தான் நான் சொல்ல வரேன். அப்போ இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்றுதான் இருக்கிறது. ஆனால் நீங்க கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் பாரத் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அப்போ நீங்க உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு உங்களுடைய சித்தாந்தத்தை இன்னும் இந்த மாதிரி எல்லாம் பண்ணணும்னா, இன்னொன்னு சொல்றாரு, நீங்க பாராளுமன்றத்துல தான் இருக்கும் அப்படின்னு போட்டுட்டு மாத்திட்டாரு. அப்போ உடனே அடுத்த கேள்வி கேட்பீங்க, இதெல்லாம் ஏன் அதிமுக கேட்க மாட்டேங்குது? நாளைக்கு அறிக்கை வரும். இன்னைக்கு இந்த தலைப்பு விதிமீறல், நாளைக்கு ஆளுநருடைய நிலைமை என்ன சார்? நீங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஏற்கவில்லை. இல்லங்க, உங்க அக்கறைக்கு நான் கேட்கிறேன். ஒரு நிமிஷம் இருங்க. நாளைக்கு திமுக ஆர்ப்பாட்டம், மாநிலம் தழுவி ஆர்ப்பாட்டம் அறிவிக்கிறாங்க. ஒன்னு ஆளுநரை கண்டித்து. ஒரு நிமிஷம் இருங்க. இருங்க ஐயா, நான் முடிச்சிடறேன். அவங்க ஆளுநரை கண்டித்து ஆர்ப்பாட்டம் சொல்றாங்க. அது கூடுதலா அதிமுக பாஜகவின் கள்ள கூட்டணியை கண்டித்தும் ஆர்ப்பாட்டம் அப்படிங்கிறாங்க. நீங்க ஒருவேளை இன்னைக்கு உடைச்சு இதெல்லாம் நீங்க அக்னீஸ்வரன் சொல்லுவதை அதிமுக இன்னைக்கு சொல்லி இருந்தா, நாளைக்கு அந்த போராட்டத்தில் அந்த வார்த்தைக்கான வலிமை வீரியம் குறைஞ்சிருக்கும்ல. இப்ப நாளைக்கு இதை இன்னும் வலியுறுத்தி அதிகமா பேசுவாங்க, அந்த கேள்வியை கேட்பாங்கல்ல. இப்ப அக்னீஸ்வரன் சொல்ற பதில ஏன் அதிமுக சொல்ல மாட்டேங்குது? என்ன தயக்கம்? நீங்க எங்களை எத்தனை முறை கேள்வி கேட்கறீங்களே. திரு TR பாலு அவர்கள், நீங்க ஆளுநரை மாத்துங்க அல்லது நீட்டு விளக்கு மசோதாவை சீக்கிரமா அனுப்ப சொல்லுங்க, 142 நாள் ஆகிய இன்னும் வச்சிருக்கிறாரு, இதனால சொல்லுங்கன்னு சொன்னீங்கல்ல. 3 கோரிக்கை வச்சாங்கல்ல. 7/7 இருந்து முன்னாடி அன்னைக்கு பொது நுழைவுத் தேர்வை எப்படி நாங்க ஜனாதிபதி ஒப்புதல் கொடுத்தோரோ அதே போல இதற்கும் கொடுங்கள் என்று 3 கோரிக்கையை வச்சாங்கல்ல. இந்திய நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, திரு TR பாலு அவர்கள் முன்னாள் மத்திய அமைச்சர் வச்சாங்கல்ல. இன்னும் வரைக்கும் ஆளுநரை மாத்தல. திமுக என்ன நாளைக்கு போராடி என்ன பண்ண போறாங்க? ஆகவே இங்க கள்ள உறவு என்பது திமுகவும் பாஜகவும் தான் வச்சிருக்காங்களே ஒழிய அதிமுக அதனுடைய நோக்கமும் கிடையாது, கூட்டணியும் கிடையாது. இதனால நீங்க வெற்றி பெறணும் நினைச்சுக்கிட்டு போய்கிட்டே இருக்கும்போது சூண்டு விரட்டிட்டு போறது மாதிரி இதே உங்க வேலையா வச்சிருக்கீங்க. தயவு செய்து இதை மாத்துங்க. நான் தமிழ்நாட்டின் முதலமைச்சருக்கு கேட்க வேண்டியது, இந்த ஆளுநரை நாங்கள் 40 வெற்றி பெற்றோம், வெற்றி பெற்றுட்டீங்க, 39 வெற்றி பெற்றீங்க, வெற்றி பெற்றீங்க. ஆனால் இதுவரைக்கும் ஆளுநர் உங்களால் மாற்ற முடியவில்லை என்றால் இது ஜனநாயக நாட்டில் நீங்கள் போடுகின்ற நாடகமா என்று மக்கள் கேட்பாங்க. ஓகே, திரு அக்னீஸ்வரன் நிறைவா என்ன சொல்ல விரும்புறீங்க? சார், அண்மையில் அருணாச்சல பிரதேசத்தில் இதே மாதிரி ஒரு முரண்பட்ட கருத்து மாநில சட்டமன்றத்துக்கும் ஆளுநருக்கும் இருந்தப்போ அந்த மாநில
சட்டமன்ற உறுப்பினர்களும் சபாநாயகரும் உச்சநீதிமன்றத்துக்கு மேல்முறையீட்டுக்கு போனாங்க. அப்போ உச்சநீதிமன்றம் சொன்னது என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களை முறையாக அழைப்பதனாலேயே நீங்கள் அந்த அரங்கத்தில், அந்த சட்டமன்றத்தில் யூ ஆர் த சேர்பர்சன், நீங்கள் தான் அந்த அவையினுடைய முன்னவர், மூத்தவர். அப்படின்ற காரணத்தினாலே ஒட்டுமொத்த மாநில சட்டமன்றத்தினுடைய அவையை கொண்டு செலுத்துவது உங்களுக்கு கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க சார். ஆக அதையும் நாம் மனசுல வச்சுக்கிறணும். ஒண்ணு. இன்னொரு விஷயம், ஐயா கேட்டாங்க, அவர் தமிழ் இது பண்ணல, அக்னீஸ்வரன் அப்படி சொன்னாப்புல. ஆமா, எங்களுக்கு சொல்லி கொடுத்த தமிழாசிரியர் உவமேயம், உவமை உருபுகள், போல, புறைய, ஒப்ப, மான, கடுப்ப இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் நீங்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் படிச்சுட்டு ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்துவிட்டு எந்த ஊர்ல எந்த நாட்டுல பாரதிய அரசியலமைப்பு சட்டம் என்று இருக்குது அதை சொல்லுங்க. இல்லாத ஒன்றை, so you are concentrating only the fictitious, இல்லாத பொருளை, கண்ணுக்கு தெரியாத ஒன்றை நீங்கள் மீண்டும் மீண்டும் அரசியலமைப்பு சட்டம் பாரதிய என்று சொன்னால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் தான் நம்ம கிட்ட இருக்குது. இது ஒண்ணு. இன்னொரு விஷயம், இப்ப சார் சொல்லும்போது சொன்னாரு, அதாவது எல்லா விஷயங்களுமே சட்டமன்றத்தினுடைய அவைக்குள் என்ன நடக்க வேண்டும், எப்பொழுது பேச வேண்டும், யார் பேச வேண்டும் என்பது மாநில மரபு. அந்த மரபு தான் என்ன சொல்லுதாங்க, வானளாவிய அதிகாரம் என்று ஐயா PH பாண்டியன் சபாநாயகராக இருந்தபோது பாராளுமன்றத்திற்குள் உச்சநீதிமன்றம் தலையிட முடியாது, பாராளுமன்ற விவகாரத்திற்குள். ஓகே. அதே மாதிரி சட்டமன்ற விவாதங்களுக்குள் மாநில உயர்நீதிமன்றம் தலையிட முடியாது. நான் சொல்வது இந்திய அரசியலமைப்பு சட்டம். ஒருவேளை பாரதிய அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்லாமல் இருந்திருக்கலாம். சரி.